வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் நமது யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரிங்க, மே மாத பலன், அதாவது நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்து அடுத்த மாதம் மே மாத பலன் பார்க்க போகிறோம். சித்திரை வைகாசி 2 மாதம் வருது இதில். ஓகே, சூப்பரான மாதம். ஏன்னா மே ஃபஸ்ட்டே எப்படின்னா தொழிலாளர்கள் தினம். முதல்ல எல்லாருமே தொழிலாளர்கள் தான். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட வீட்டில் அவங்களுக்கு தான் வேலை ஜாஸ்தி. அதனால் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு தொழிலாளர் தினம் வாழ்த்துக்கள் ஒன்று. ரெண்டாவது, கள்ளழகர் ஆற்றலில் எழுந்தருள்றது பெருமாள், அவருக்கான நல்ல விசேஷ நாள் மே 1. மே 30, 31 நம்ம தமிழ் கடவுள் முருகனுடைய வைகாசி விசாகம், சரியான பவர்ஃபுல் டே, பீக்கு பவர். முருகர்லாம் அந்த டைமில் அவர் பிறந்ததே என்னென்னா விசாக நட்சத்திரம், பீக்கு பவரில் இருப்பார். ஸோ இந்த மாதம் ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிகிற வரைக்கும் பயங்கரமான ஃபெஸ்டிவல் தான், புனிதமான மாதம். சரி, இந்த புனிதமான மாதத்தில் நமக்கு எப்படி இருக்குது, நம்மளுடைய ரெகுலரான லைஃப் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் நம்மளுக்கு சாதகமாக இருக்குது, அதில் ஜெயிக்கலாம், எந்தெந்த விஷயத்துலலாம் நான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அதை பார்ப்போம். இதில் எந்தெந்த தெய்வத்தை வழிபடணும், என்னென்ன பரிகாரங்கள் இல்லை என்னென்ன வழிமுறைகள்லாம் நான் பண்ணேன்னா எனக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்குன்றதை ஒவ்வொன்றா பார்த்து வருவோம். வாங்க. மிதுன ராசி மிதுன லக்னம் எப்படி இருக்குது? ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏன்னா உங்கள் வீட்டில் தான் குரு இருக்கார், பட்டாசாக ஓடிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? அதுவும் இப்போ உங்களுக்கு 12லலாம் சூரியன் புதன், புத் ஆதித்ய யோகம்னு சொல்லுவாங்க, நல்லாயிருக்கு. உங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா குருவோட சுக்கிரன் இருக்கார். ஏற்கனவே நம்ம காட்டில் பணமழை நல்லா வந்துட்டு தான் இருக்குது, நல்ல செய்தியாக வந்துட்டுருக்கு. இந்த மாதம் இன்னும் சூப்பராக இருக்கும். நல்ல தேடுங்க. அதாவது மூளையில் RASன்னு ஒரு நரம்பு இருக்குங்க. அந்த நரம்பு எப்படின்னா ஒரு ஆண்டனா மாதிரி. நீங்கள் அதுக்கு என்ன சொல்கிறீங்களோ அதை நோக்கி தேடிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு ரெட்டு கலரில் ஒரு கார் வேணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா, ஒரு 2 நாள் கழித்து நீங்கள் ரோட்டில் எங்கே போனாலும் எந்த ரெட்டு கலரில் கார் இருந்தாலும் உங்கள் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். அது வரைக்கும் அத்தனை ரெட் கலர் காரை பார்த்துக்க மாட்டோம். நம்ம இந்தமாரி ஒரு காரை வாங்கணும்னு யோசிச்ச பிறகு நம்ம கண்ணில் அந்த காராக படும். சரிங்களா? அது யார் பண்ண வைக்கிறதுன்னா அந்த RAS அப்படின்ற ஒரு மூளை நரம்பு தான். சரிங்களா? அந்த மாதிரி தான் குரு சுக்கிரன் யோகம் உங்களுக்கு இந்த மாதம் வந்திருக்கு. அதனால் அது முக்கியமாக 15க்கு அப்புறம்லாம் சூப்பராக வேலை செய்யும். அதனால் என்னென்ன நல்ல விஷயங்கள், முக்கியமாக பணம், குடும்பம் சம்மந்தமாக என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கிறோ தேடுங்க, நல்லா கைகூடும். சரிங்களா? நம்ம சொன்ன மாதிரியே கையில் காசு வரும். குடும்பம் சம்மந்தமாக, முக்கியமாக குழந்தைகள் சம்மந்தமாக ரொம்ப நல்லா இருக்கு டைம். அப்போனா கல்யாணம் ஆனவங்க குழந்தை குட்டியோடு வெளியூர் ட்ராவல் போயிட்டு வாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. எங்கே சார் அப்படின்னா, உங்களுடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி வெளிநாடு போக முடிஞ்சால் வெளிநாடு போகலாம், இல்லை ட்ரெயின் ஏறி வெளி மாநிலம் போகலாம், இல்லை பஸ் ஏறி வெளி ஊருக்காவது போகலாம். போயிட்டு வாங்க, ட்ராவல் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. இன்னொன்று, இதில் யாராவது மகப்பேருக்கெலாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா பர்ஃபெக்டான டைம், சூப்பர் டைம் இது. தாராளமாக எனக்கு தெரிஞ்ச ஒரு மிதுனம் நேற்று வந்தவங்க தான், நேற்று ஜாதகம் பார்க்க வந்தவங்க, அழகாக ஒரு 6 மாதம் குழந்தை பிறந்திருந்தது. சரிங்களா? குழந்தை பாக்கியம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த போன வருஷம் ஃபுல்லாகவே குழந்தை பாக்கியத்துக்கு நல்லாயிருக்கு, இன்னுமே நல்லாயிருக்கு. தயவு செஞ்சு தள்ளி போட்டுறாதீங்க. ஏன்னா நிறைய பேர் இப்போ தள்ளி போடுறாங்க. எனக்கு வர குழந்தை பாக்கியம் கேட்க வரவங்களாம் எல்லாம் 40+ இருக்காங்க. எதனா செய்யுங்கன்னா என்ன செய்யுதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதனால் டிலே பண்ணாதீங்க. டிலே பண்ண காம்ப்ளிகேட் ஆகிட்டே சீக்கிரம் குழந்தை பெற்றுக்கோங்க. இப்போ அதுக்கான டைம் நல்லாயிருக்கு. ஒன்று, இது நம்ம சொன்ன மாதிரி தான். காதல் ராசி, காற்று ராசி, காதல் ராசி, நல்ல கவிதை பாடுவாங்க, நல்லா பாட்டு பாடுவாங்க. அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு மிதுன ராசி தான் டாக்ஸி ஓட்டுறாரு. அந்த டாக்ஸியில் பாட்டு போடுவாங்க, அந்த பாட்டு போட்டே அவருக்கு லவ் செட் ஆகிடுச்சு, டாக்ஸியில் ரெகுலராக வரவங்க. சரிங்களா? அந்த மாதிரி திறமசாலி மிதுன ராசி லக்னக்காரங்க. லவ் இருந்ததுன்னா அழகாக அதை கல்யாணமாக மாற்றிடுங்க, ரொம்ப டிலே பண்ணாதீங்க. கல்யாணத்துக்கும் டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. சரிங்களா? அதுவும் இப்போ நீங்கள் பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடுலாம் போயிட்டு வரீங்கன்னா புதன்கிழமை புதன் ஹோரையில் போயிட்டு வாங்க. இப்போ எங்கள் இந்த டாக்ஸி ஓட்டுறாரு சொன்னால், அவருக்கே தான் சொன்னார், அவர் டாக்ஸி ஓட்டுறாரு ஒரு IT கம்பெனியில். கல்யாணம் பண்ண பொண்ணு பார்த்தீங்கன்னா TL. சரிங்களா? அண்ணா நான் இப்படின்னா வீட்டில் போய் அவங்க வீட்டில் பேசுறது, அவங்களுக்கு நேரம் குறித்து கரெக்டாக இருக்குது. புதன்கிழமை புதன் ஹோரை ஒன்றும் சில நேரங்கள்லாம் சொன்னால் போகும்போது
அட்லீஸ்ட் அந்த ஃபஸ்ட்டு ஸ்பீச்சு கொஞ்சம் சுமூகமாக போகும். அப்புறம் அந்த தொடர்ந்து நல்ல நேரம் பார்த்து போனீங்கன்னா எல்லாமே தானே நடக்கும். ஏன்னா பையன் நல்ல பையன், பேருக்கு அவங்க ஐடி, இவர் டாக்ஸி. ஆனால் இவர் ஐடியை விட ஜாஸ்தியாக சம்பாதிக்கிறார் டாக்ஸியில், அது வேறு விஷயம். சரிங்களா? அதனால் ஜெயிக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது ஒன்று. அடுத்து இதுக்கான உதவிகள்னு பார்த்தீங்கன்னா நல்ல உதவிகள் கிடைக்கும். இப்போ அதை சொன்னால், இப்போ அவருக்கு வந்து இப்போ என்னை கூப்பிட்டாரு, ஸோ ஒரு விஷயம் நம்ம ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வந்து யாராவது வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. முக்கியமாக ஆண்கள் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ இருக்க, அது ஆண்கள் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க சொல்ல, இப்போ இருக்க காலகட்டத்துக்கு ஆண்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க. அது வயசில் பெரியவங்க, அப்பா ஸ்தானத்தில் இருக்கவங்க, மேனேஜர்ஸ். இப்போ நிறைய பேருக்கு இப்போ லவ் வந்து ஆஃபீஸில் தான் ஓடுது. மேனேஜர் பண்ணுவாரோ தெரியல, அட்லீஸ்ட் சீனியருங்க, டிஎல்ஸ் யாராவது ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? இது ஒன்று. இப்போ இதில் வந்து வேலை செய்கிறவங்களுக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றம் வர்றதுக்கு இந்த அக்கச்சக்க வாய்ப்பு இருக்குது. கேட்டு வாங்கலாம். அதுவும் மிதுனம்லாம் சும்மாவே கேட்டு நல்ல பேசுவாங்க. நல்ல பேசி எனக்கு இது வேணும்னு கேட்டு அடம்பிடிச்சு வாங்குவாங்க. இப்போ நீங்கள் ஒன்று அடம்பிடிச்சு தாராளமாக வாங்கலாம். நல்ல முன்னேற்றமும், அதான் ப்ரமோஷனும், இல்லை சேலரி ஹைக்கோ, இல்லை வேறு ஊர், வேறு பிரான்ச், இல்லை வேறு நாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபரும், நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி ட்ரான்ஸ்ஃபரும் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தாராளமாக நீங்கள் வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். சூப்பர் சார். எதுலனா உஷாராக இருக்கணும் சார் அப்படின்னா, பிஸ்னஸ் பண்ணுறவங்க உஷாராக இருக்கணும். ஏன்னா இதில் வந்து நிறைய பேர் ஐடி சம்மந்தமாக பிஸ்னஸ் பண்ணுவீங்க. ஐடியில் வேலை செய்கிறது ஒன்று, ஐடி சம்மந்தமாக பிஸ்னஸ் பண்ணுவாங்க. நிறைய அவுட் சோர்சிங், நிறைய ஃப்ரீலான்சிங், நிறைய பேர் கால் சென்டர்ஸ் வச்சு நடத்துவாங்க. இந்தமாரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க அது பிஸ்னஸில் தேவையில்லாத குழப்பங்கள் நிறைய வரும். ஏன்னா உலகத்திலே நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு. சரிங்களா? அதை ஃபாரின் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுறவங்களுக்கு வந்து உலகத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டுருக்கு. ஏன்னா நம்ம தலைவர் ட்ரம்ப் வேறு இருக்கார். தினமும் காலையில் எழுந்து என்ன பேசுவாருன்னு தெரியாது, என்ன நடக்கணும்னு நம்மளுக்கு புரியாது. அதனால் ஒன்று அது ஜாகிரதையாக இருக்கணும். இன்னொன்று, நம்மளுடைய 10ஆம் வீட்லேயும் சனி பகவான் இருக்கிறதுனால எப்போ என்ன நடக்கும் தெரியாது. அதனால் பிஸ்னஸ் விஷயத்துலையும் எதில் பணம் போடுறீங்க, பணம் எடுக்கிறீங்க, இந்த விஷயத்தில் நீங்கள் ஜாகிரதையாக இருந்தாலே இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் வீடு கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. நேரம் நல்லாயிருக்கு, கையில் காசு இருக்குது, எது வேணாலும் பண்ண முடியும். ஏதோ நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் பற்றிலாம் நிறைய விஷயம் தெரியும். நம்மளுக்கு ஜென்ரலாகவே அறிவு ஜாஸ்தி. ஸோ இங்கே நிலம் வாங்கினா ஏறும் 10 வருஷத்துக்கு, அது மாதிரிலாம் கரெக்டாக கால்குலேஷன் பண்ணுவோம். நிறைய பேருக்கு சொல்லுவோம், நம்ம சொன்னதை கேட்டு நிறைய பேர் புடைச்சிருப்பாங்க. நமக்கு நேரம் சரியில்லை. அதனால் முதல் ஜோதிடத்தை பார்த்துட்டு எதில் காசு போட்டால் கரெக்டாக இருக்கும், எஃப்டியில் போடலாமா, இல்லை நகையில் போடலாமா, லேண்டில் போடலாமா, இல்லை வண்டி வாங்கலாமான்றதை பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்றபடி ஓவராலாக உங்கள் ஜாதகம் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. சரிங்களா? மிதுன் ராசி லக்னத்துக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருமாள், லக்ஷ்மி தாயார், கிருஷ்ணர், பாமாருக்கு முன்னோட வழிபடலாம். புதன்கிழமை புதன் உரையில் துளசி கொடுத்து வழிபடலாம். அப்படி இல்லைன்னா நடராஜர், அம்பாளை வந்து வில்வ இலை சாத்தி அவங்களையும் வழிபடலாம். புளியாதோரெல்லாம் நீங்கள் வந்து அன்னதானமாக கொடுக்க இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். கள்ளழகர் திருவிழா வருது May 1. போயிட்டு பெருமாளை வணங்க இந்த மாதம் சூப்பராக அமையும். ஸோ இப்போ வந்து உங்கள் ராசிக்கு வந்து முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்தோம். என்னென்ன ஓவராலாக எப்படி இருக்கும், பணம் எப்படி வரும், கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, வேலையில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், தொழில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், யாருக்கு கல்யாணம் நடக்கும் நடக்காது, என்ன பண்ணால் கல்யாணம் நடக்கும், மகப்பேறு பற்றி, உடல்நிலை, இந்த கோர்ட்டு கேஸு, சண்டை சச்சரவு, எல்லாம் ஒரு வாழ்க்கையில் வர முக்கியமான பிரச்சனைகள், முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம உலகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 12 கோடி தமிழர்களாவது இருப்பாங்க. ஒரு ராசி ஒரு கோடின்னு எடுத்தாலும் அவ்வளோ பேருக்கும் நம்ம வந்து பொது பலன் சொல்லியிருக்கோம். கைரேகை மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய சார்ட், ஜோதிடம் வந்து அவங்களுக்கு மாறும். சரிங்களா? இப்போ நம்ம பொது பலன் சொல்லியிருக்கோம். இதில் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ, இல்லைன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் ஒரு முக்கியமான விஷயம், சார் கல்யாணம் நடக்க போகுது, இல்லை இப்போ நிறைய பேர் இந்த ஐவிக்கு வருவாங்க. ஐவி டெஸ்டிங்க்கு நாங்கள் எப்போ டாக்டரை பார்க்கலாம், எந்த நேரத்தில் பண்ணிக்கிட்டால் நல்லதுன்ட்டு அந்த மருத்துவ ஜோதிடம் பார்க்க வருவாங்க. இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் ஏதோ இருக்குது, வீடு வாங்க போகிறேன், டிராக்டர் வாங்க போகிறேன், அந்த மாதிரி முக்கியமான விஷயம் இருக்குன்னா என் நம்பர் இருக்குது, கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க. அதை வந்து கிளியராக பார்த்து சொல்லலாம்.
இப்போ இது கூடவே நம்ம வந்து நடுவில் நிறைய ராசிகளுக்கு இப்படி சொன்னோம், தெய்வ வழிபாடும் ஒன்று, கூடவே நம்ம சில தானியங்கள் சொன்னோம், இந்தந்த ராசிக்காரங்க இந்தந்த தானியம் கையில் வச்சுக்கோங்க, அது ஒரு பவர் ஏறணும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வர சில பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி தானியங்கள் இருக்குது. சரி, நூற்றுக்கணக்கான தானியங்கள் இருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்க சமையல் அறையில் இருக்கிற தானியத்தை எடுத்து ஒழுங்காக யூஸ் பண்ணாலே வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை நம்மளுக்கு சால்வ் ஆகும். சரிங்களா? பண்ண மாட்டோம், அவ்வளோதான் ஒன்று. இப்போ சனி பயிற்சிகளாக நீங்கள் வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அவ்வளோ ஒரு, இப்போ நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனா ஏதாவது கோவிலுக்கு பஸ் ஏறி போகணுமா, யாருக்காவது ஹோமத்துக்கு காசு கொடுக்கணுமா? இல்லை, வீட்டில் நல்லெண்ணெய் எப்படியும் இருக்கும், எல்லா தமிழர்கள் வீட்லேயும் எப்படியும் நல்லெண்ணெய் இருக்கும். அது தேய்ச்சி குளிக்கிறதுல என்ன ஆக போகுது? இந்த மாதிரி சிம்பிளான பரிகாரங்கள் நிறைய இருக்குது. தேவைப்படுறவங்க என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, மலர் மருத்துவம் இது சம்மந்தமாக எந்த கேள்விகள் இருந்தாலும் தாராளமாக எனக்கு கேட்கலாம். உங்கள் எல்லாருக்குமே இந்த மே மாதம் அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருளால் எல்லாமே நல்லபடியாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.